Hi students, this is Alex here. இந்த ப்ராப்ளத்துல draw a suitable pie chart அப்படின்னு கேட்டிருக்காங்க. For the following data relating to the cost of construction of a house அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ நமக்கு இங்க 6 டேட்டா இருக்கு. bricks, steel, cement, timber, labor, others அப்படின்னு சொல்லி 6 டேட்டாஸ் இருக்கு. இந்த 6 டேட்டாஸையும் நம்ம வந்து ஒரு டேபிள் ஃபார்ம்ல வெர்டிக்கலா முதல்ல எழுத போறோம். ஸோ இதோட ஹெட்டிங் பார்த்தீங்கன்னா பர்டிகுலர்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு இருக்கு. அதை இங்க முதல்ல எழுதிடலாம். தேர்ட் வந்து நம்ம சென்ட்ரல் ஆங்கிள் அப்படின்னு போடணும். இது பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வேல்யூ டிவைடட் பை டோட்டல் இன்டு 360 டிகிரி அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் இந்த 6 டேட்டாஸ் என்ன அப்படின்றத இங்க எழுத போறோம். பிரிக்ஸ்ல இருந்து அதர்ஸ் வரைக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பிரிக்ஸ், அப்புறம் ஸ்டீல், சிமெண்ட், டிம்பர், லேபர், அதர்ஸ் எழுதியாச்சு. இதோட எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. 10, 15, 25 அதை முதல்ல எழுதிடலாம். 10, 15, 25. ஸோ 10%, 15%, 25%, அப்புறம் 10, 20, 20. ஸோ 10, 20 and 20. இப்போ சென்ட்ரல் ஆங்கிள் கால்குலேட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே டோட்டல் வேணும். ஸோ இந்த இடத்துல டோட்டல் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது பர்சன்டேஜ் இல்லையா? ஸோ டோட்டலாக ஆட் பண்ணால் 100 வரும். இது பார்த்தீங்கன்னா 20 + 20 40 + 10 50. அதுக்கப்புறம் இது ஒரு 40 + 10 50. ஸோ 50 + 50 100. டோட்டலாக 100% வந்துருக்கு. ஸோ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு சென்ட்ரல் ஆங்கிளுக்கு இதோட வேல்யூ வந்து 10 டிவைட் பை டோட்டல் வந்து 100 இன்டூ 360 அப்படின்னு போடும்போது இந்த ரெண்டு ஜீரோவையும் இதோட கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு பேலன்ஸ் இருக்குது 36 டிகிரி. அடுத்தது 15/100 இன்டூ 360. ஸோ நம்ம இந்த ஒரு ஜீரோவை கட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் 15 × 36 மல்டிப்ளை பண்ணணும். 540 வரும். ஸோ இப்போ 540ல் நம்ம கீழே வேற ஒரு 10 இருக்கு. அதை கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா 54 டிகிரி வரும். அடுத்தது 25/100 இன்டூ 360. இதில் 25 4 டைம் 100, 4 36ஓட கட் பண்ணால் 90. அப்போ இந்த இடத்துல நமக்கு கிடைக்கிறது 90 டிகிரி. அடுத்தது மறுபடியும் 10% இருக்கு. ஸோ 10/100 இன்டூ 36 ஆல்ரெடி நம்ம ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் கால்குலேட் பண்ணியிருக்கோம். இது வந்து 36 டிகிரி. மறுபடியும் இது 20/100 இன்டூ 36. இந்த ரெண்டு ஜீரோஸையும் இதோட கட் பண்ணிடலாம். அப்போ டோட்டலாக நமக்கு கிடைக்கிறது 72 டிகிரி. மறுபடியும் இது 20%. ஸோ 20/100 இன்டூ 360 சிம்பிளிஃபை பண்ண பிறகு கிடைக்கிறது 72 டிகிரி. இப்போ நம்ம பை டயக்ராம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல ஒரு காம்பஸ் எடுத்துக்கணும். ஸோ ஒரு இடத்துல பிளேஸ் பண்ணிவிட்டு ஸோ நம்ம வந்து ஒரு சர்க்கிள் வந்து இது மாதிரி வரையணும். ஸோ ஒன்ஸ் இந்த சர்க்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் ஒரு ஹரிசான்டல் லைன் எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்ல இருந்து ஒரு ஹரிசான்டல் லைன் நம்ம வரைஞ்சாச்சு. இப்போ ஒரு ப்ரொட்ராக்டரை இந்த இடத்துல பிளேஸ் பண்ணணும். இங்கே பிளேஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஹரிசான்டல் லைன்ல இந்த 0 டிகிரி வர மாதிரி பிளேஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 36 டிகிரி இருக்கு. ஸோ 36 அப்படின்றது நம்ம இங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணால் 0, 10, 20, 30 இருக்கு. ஸோ 36 அப்படிங்கும்போது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 30 and 40 இருக்கு இல்லையா? நடுவில் 35, அதையும் தாண்டி ஒரு யூனிட் இப்படி வரும். ஸோ இப்போ ப்ரொட்ராக்டரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த பாயிண்ட் சென்டர்ல இருந்து இந்த லைனை இப்படி ஜாயின் பண்ணணும். பட் இதை வந்து சர்க்கிள் விட்டு வெளியே போகாம இது வரைக்குமே ஜாயின் பண்ணணும். 36 டிகிரி வரைஞ்சாச்சு. மறுபடியும் ப்ரொட்ராக்டரை இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த ஹரிசான்டல் 0 டிகிரி வந்து இந்த நியூ லைன்ல இப்படி கோயின்சைட் ஆகணும். இப்போ அடுத்த ஆங்கிள் 54 டிகிரி. ஸோ 54 அப்படிங்கிறது நம்ம மறுபடியும் இங்க இருந்து 0, 10, 20, 30, 40, 50 இருக்கு. இங்க நடுவில் வந்து 55, அதுக்கு கொஞ்சம் முன்னாடி, ஸோ ஒரு யூனிட் முன்னாடி 54. ஸோ ப்ரொட்ராக்டரை ரிமூவ் பண்ணிட்டு மறுபடியும் இங்கிருந்து ஒரு சென்டர்ல இருந்து ஒரு லைன் ஜாயின் பண்ணணும். இது கரெக்டா இது வரைக்கும் வரணும், வெளியே வரக்கூடாது. அடுத்த ஆங்கிள் வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி இருக்கு. ஸோ மறுபடியும் நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு இந்த ப்ரொட்ராக்டர் இப்படி ரொட்டேட் பண்ணி இந்த 0 டிகிரி வந்து இந்த நியூ லைன்ல கோயின்சைட் ஆகிற மாதிரி வைக்கணும். ஸோ ஒன்ஸ் இது கரெக்டாக கோயின்சைட் ஆகிற மாதிரி வச்சதுக்கு அப்புறம்
90 டிகிரி இல்லையா? ஸோ 90 டிகிரி அப்படின்றது நம்ம இங்கே 0, 10, 20, 30 இதில் 90 வரும்போது கரெக்டாக இந்த இடத்துல வருது. ஸோ இங்கே நம்ம மார்க் பண்ணியாச்சு. இப்போ ப்ரொட்ராக்டரை ரிமூவ் பண்ணிட்டு இந்த லைனை வந்து நம்ம இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். இதுல இருந்து இது வரைக்கும் இப்படி ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ 90 டிகிரி மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்த மறுபடியும் 36 டிகிரி. மறுபடியும் ப்ரொட்ராக்டரை இப்படி வச்சு இதில் ரொட்டேட் பண்ணணும். ஸோ இப்படி ரொட்டேட் பண்ணும்போது இந்த நியூ லைனில் வந்து இந்த 0 டிகிரி லைன் வர்றது மாதிரி கோயின்சைட் பண்ணிட்டு இப்போ 36 டிகிரி. ஸோ 36 டிகிரி அப்படிங்கும்போது இங்கே 0, 10, 20, 30, 40. ஸோ இந்த 36ன்றது இங்கே நடுவில் 35, அதையும் தாண்டி ஒரு யூனிட் இப்படி வரும். ஸோ இதை மறுபடியும் ப்ரொட்ராக்டரை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இதை ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இங்கேருந்து இதை இப்படி ஜாயின் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா மறுபடியும் ப்ரொட்ராக்டரை பிளேஸ் பண்ணிட்டு இந்த நியூ லைனில் இந்த 0 டிகிரி கோயின்சைட் ஆகிற மாதிரி வைக்கணும். அதுக்கு அடுத்தது 72 டிகிரி இருக்குது. ஸோ 72 அப்படின்றது மறுபடியும் நம்ம இங்கேருந்து 0, 10, 20 இங்கே 70 இருக்குது. 70 தாண்டி ஒரு 2 யூனிட் இந்த இடத்துல. ஸோ ப்ரொட்ராக்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லைனை வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இதை நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ மறுபடியும் இந்த ப்ரொட்ராக்டர் அப்படியே வச்சு நீங்கள் ரொட்டேட் பண்ணீங்கன்னா எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடுச்சு. லாஸ்ட் டிகிரி வந்து மறுபடியும் 72 இருக்குது. அது கரெக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். இங்கே ஹரிசான் இந்த லைன் வந்து 0ல் நியூ லைன் வந்து இந்த 0ல் வைக்கும்போது கரெக்டாக 72 டிகிரி இங்கே வந்துருச்சு. ஸோ நம்ம டோட்டலாகவே இந்த எல்லாத்தையும் மார்க் பண்ணியாச்சு. ஒன்ஸ் இந்த லைன்ஸ்லாம் அக்கார்டிங் டு ஆங்கிள் வரைஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு ரீஜனை நம்ம டிஃப்ரெண்ட் கலர்ஸில் ரெப்ரசென்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு பிரிக்ஸ் இருக்குது. அது வந்து 36 டிகிரி. ஸோ பிரிக்ஸை வந்து நம்ம ஏதாவது ஒரு கலர் எடுத்துக்கலாம். ஸோ கலரை இங்கே ஃபில் பண்ணியாச்சு. அண்ட் இதோட ஆங்கிள் வந்து 36 டிகிரி. அண்ட் இது வந்து என்ன ரீஜன் அப்படின்றத நம்ம வெளியவும் சொல்லணும். ஸோ இந்த இடத்துல நம்ம அந்த கலரை போட்டுட்டு அதில் வந்து பிரிக்ஸ் அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ அதே மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரீஜன். ஸோ இந்த ரீஜனோட ஆங்கிள் வந்து 54 டிகிரி. ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து இதை 54 டிகிரி அப்படின்னு எழுதியாச்சு. அண்ட் இதை நம்ம வெளியே வந்து இந்த கலர் என்ன அப்படின்றத நம்ம இங்கே சொல்லணும். ஸோ இந்த இடத்துல வந்து அதே கலர் போட்டு கலர் ஃபில் பண்ணிவிட்டு இந்த ரீஜன் பிரிக்ஸுக்கு அடுத்தது நமக்கு என்ன கொடுத்துருந்தாங்க? ஸ்டீல். ஸோ ஸ்டீல் அப்படின்னு எழுதணும். அடுத்தது தேர்ட் ரீஜன் நம்ம 90 டிகிரி. ஸோ இதை நம்ம வந்து வேற ஒரு கலர் போட்டிருக்கோம். ஸோ இந்த இடத்துல வந்து 90 டிகிரி இருக்குது. அண்ட் இந்த கலரை வந்து வெளியே ரெப்ரசன்ட் பண்ணணும். இந்த கலர் ஃபில் பண்ணிவிட்டு அது என்ன ரீஜன் அப்படின்றத நம்ம இங்கே எழுதணும். ஸோ ஸ்டீலுக்கு அப்புறம் தேர்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா இங்கே சிமெண்ட் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சிமெண்ட் அப்படின்னு போட்டாச்சு. சிமெண்ட்டுக்கு அடுத்தது நமக்கு டிம்பர், அதுக்கப்புறம் லேபர், அப்புறம் அதர்ஸ். ஸோ டிம்பர். ஸோ டிம்பருக்கு இந்த ரீஜன் எடுத்துக்கலாம். அண்ட் இதோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா 36 டிகிரி. ஸோ இங்கே வெளியே இதே கலர் போட்டுட்டு டிம்பர் அப்படின்னு இங்கே எழுதணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா லேபர். ஸோ லேபர் வந்து வேற கலர் போட்டுடலாம். 72 டிகிரி. ஸோ இந்த இடத்துல 72 டிகிரின்னு மார்க் பண்ணியாச்சு. அண்ட் இந்த கலரை வந்து நம்ம வெளியே ரெப்ரசன்ட் பண்ணணும். வெளியே ரெப்ரசன்ட் பண்ணிட்டு அதில் வந்து லேபர் அப்படின்னு எழுதணும். அண்ட் லாஸ்ட்ல இருக்கிறது அதர்ஸ். அதுவும் வந்து 72 டிகிரி. ஸோ வேற ஒரு கலர் போட்டாச்சு. அண்ட் இதோட ஆங்கிள் இங்கே எழுதணும் 72 டிகிரி. ஸோ அந்த கலரை வந்து இங்கே வெளியவும் போட்டுட்டு அதர்ஸ் அப்படின்னு எழுதியாச்சு. ஸோ பை டயக்ராம் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதுக்கு அடுத்தது கொஸ்டின்ல என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, how much was spent on labor if 55,000 was spent for cement அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சிமெண்ட்ன்றது ஒரு 25%. இது வந்து 55,000 அப்படின்னா அப்போ இந்த லேபர் 20% வந்து எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இது வந்து ஒரு ப்ரொபோர்ஷன் மாதிரி எடுக்க போகிறோம். அதாவது 25% அப்படின்றது வந்து 55,000 அப்படின்னா 20% அப்படின்றது எவ்வளோ? ஸோ இதை நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்னா, முதல்ல இந்த 55,000 எழுதிட்டு இது வந்து ஒரு டைரக்ட் வேரியேஷன். அதாவது 25% உள்ள இருக்கும், 20% கம்மியாக இருக்கும். அப்போ கம்மியான வேல்யூவை நியூமரேட்டரில் போட்டுட்டு பெரிய வேல்யூவை டினாமினேட்டரில் போடுவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா நம்ம 5 டேபிளை கட் பண்ணால் இது 4, இது 5. அண்ட் இதை நம்ம கேன்சல் பண்ணும்போது 11,000 அப்படின்னு வரும். அப்போ டோட்டலாக 44,000 rupees